படிக நிறமும் பவள செவ்வாயும் கடி கமல் பூன் தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய சொற்களை விற்பனை செய்வோர்கள் மத்தியில் மக்கள் இதயத்திலே சொற்களை விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, சங்கம் வைத்து தன்னை வளர்த்தவர்கள் மத்தியில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை வாழ் அத்துணை பெருமக்களுக்கும் அடியேனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அம்மா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்மா. நல்லா இருப்பாங்க. உண்மையிலேம்மா உங்களுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கவனமா இப்போ உள்ள பாடல்கள் எதுவுமே அவங்க உங்களுக்கு தெரியாது. இப்போ உள்ள சினிமாவை பற்றியும் தெரியாது. ரொம்ப அவங்க எனக்கே தெரியாது. எதுக்கு வம்பு? அப்படி அழகான தெய்வீக பாடல்கள் பக்தி இலக்கியத்திலிருந்து கொடுத்துருக்காங்களா. ரொம்ப உண்மையிலே ரொம்ப அழகா பேசுனீங்க நடுவர் அவர்களே. எனக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு என்ன குடும்ப சண்டையா? இல்லையா? இயக்குனருக்கும் நீங்க படம் எடுத்த அப்படி நஷ்டமா போய் அப்படி இல்ல. இயக்குனர்களுக்கு எனக்கு என்ன சொத்து சண்டையா? இல்ல பாடலாசிரியர்களுக்கும் நடிகர்களுக்கும் எனக்கு என்ன சண்டையா ஐயா? இல்ல. வருத்தம் என்ன சங்கடம் அப்படின்னா ஐயா, 40 வயதுல எனக்கு தெரிந்த விஷயம் செய்தி இன்னைக்கு 4 வயசு பையனுக்கு தெரியுது. அதுதான் சங்கடம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு 500 கோடி 600 கோடி ரூபாய் செலவாகுது இல்லையா? 500-600 கோடி செலவு பண்றாங்க ஐயா. அந்த நடிகைக்கு ஒரு நல்ல சேலையே கட்டி விட சொல்லுங்க ஐயா. ஐயா, நீங்க நடிச்ச படத்தை தவறு ஐயா. இல்ல ஆமா, அந்த படங்கள்லாம் கிடையாது. ஆமா ஐயா, 50 படமோ கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நல்ல படங்கள் தான் ஐயா. நல்ல படம். ஆமா. ஆனால் பாருங்க, சில பேர் சொல்லுவேன் உங்களை ஒன்றும் சொல்லலை அப்படிப்பாங்க இல்லையா, வையறதெல்லாம் வஞ்சு விட்டு. ஆமா, உங்களை ஒன்றும் சொல்லலை அப்படிப்பாங்க ஐயா. பாடல்கள் என்று சொன்னால் அது இதயத்தை வருடுவது மாதிரி இருக்கணும், சொறிவது மாதிரி இருக்கக்கூடாது ஐயா. இன்னைக்கு வரக்கூடிய படம் நம்ம குடும்பத்தோடு உட்கார்ந்து இருந்து பார்க்கிற ஒரு படமா வருது ஐயா. ஒரு படத்தை சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தங்கை தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து இருந்து ஒரு படத்தையோ இல்லைன்னா ஒரு பாடலுடைய காட்சியோ பார்க்க முடியுதா? பாட்டாயா கொடுக்குறாங்க? பாட்டா ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமலே இருக்குது. அவ்வளவு கஷ்டம் பாடா படுத்துறாங்க இன்னைக்கு திரை இசை கவிஞர்கள் எல்லாம். அதாவது இப்பெல்லாம் இன்னைக்கு காலையில ஒரு பாட்டு, இன்னைக்கு காலையில கேட்டையா, இன்னைக்கு காலையில கிளி மேட்சானோ இல்ல பண்ணி மேட்சானோ, இது ஒரு பாட்டா அப்படின்னு யோசனை பண்ணா கிளி மஞ்சாரோவா ஐயா. இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள் யார் எழுதுனான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், பாடல் ஆசிரியர்கள் பாட்டு எழுதுறாங்களா? அது கேளுங்க. கவிஞர்கள் பாட்டு எழுதுறாங்களா? சொல்லுங்கம்மா. தமிழ் படிச்சவங்க இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்களா? புலவர்கள் பாட்டு எழுதுறாங்களா? தமிழ் பண்டிதர்கள் இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்களா? தமிழ் அறிஞ பெருமக்கள் இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்களா? ஐயா, ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. இப்போ உடுமலை நாராயண கவி, அப்புறமா மருதகாசி, அப்புறமா பட்டுக்கோட்டை கண்ணதாசன், அப்புறமா கவிஞர் வைரமுத்து அவர்கள் வாலே, இந்த ஒரு வழியில இருந்துச்சு. இப்போ நாமுத்துக்குமார், பா விஜய் அவர்கள். ஆனா இப்ப பாருங்க, நீங்க யாராவது எந்த கவிஞரையாவது அப்படி சொல்ல முடியுமா? அன்னைக்கு என்ன ஐயா, எம்.எஸ். விஸ்வநாதன் இருக்காருல்ல ஐயா, ஐயா எம்.எஸ். விஸ்வநாதன் இருக்காருல்ல ஐயா, மிகச்சிறந்த இருந்தார்ல ஐயா. ஆமா 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 இருக்காரு. என்ன நீங்க இல்லையா, அவர் இருக்காரு நினைச்சுக்கிட்டு கூடாது இல்லையா? அவர் என்னையா எந்த படத்துலயா டான்ஸ் ஆடினாரு, எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினார்? இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாடலாசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் பாட்டு எழுதியிருப்பாரு, அவரே இசையமைச்சிருப்பாரு, அவரே ஆடுவார், அவரே நடிப்பார், எல்லாமே அவர் ஒருத்தர் தான். ஆனா யாருக்கும் தெரியாது. ஒரு காலத்துல ஒரு படத்துல ஒரு பாட்டு முழுமையாக வெற்றி கிடைக்கும், அந்த படத்துக்கே வெற்றி. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா பாட்டினுடைய ஒரு வரி வெற்றி. ஒரு வரி தான் நமக்கும் கேட்கும். நம்ம காதுக்கு கேட்கறதுக்கு ஒரு வரி தானையா, அதுவும் ஒரு வார்த்தை தான். அதுல இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோனிகா
மோனிகா மோனிகா. ஐயோ கழுத்து கழுத்து பிடிச்சிக்கிற போதியா என்னய்யா, எனக்கு நீங்க உண்மை- எதுக்கு பாட வேண்டியதானே, எதுக்கு ஆடுறீங்க? என்னய்யா இது, என்னய்யா இது, இது என்ன ஐயா ஏதோ ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு கூட்டம் வந்துட போகுது. இல்லையா, இது உண்மையிலேயே வேதனையில சொல்றையா. ஐ லவ் யூ மோனிகா, மை டியர் மோனிகா, இவ்வளவுதான் கேட்குது. கடைசியில் லக்க 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 அப்படின்னு போயிருது. நீங்க எதுக்கு அந்த படத்துக்கெல்லாம் போறீங்க? அதானய்யா இப்ப வருது. நல்ல பக்தி படம் தான் சொன்ன. ஆதி பராசக்தி போக வேண்டியதானே. ஐயா இப்ப ஒண்ணு பராசக்தி போங்க, இல்லைன்னா ஆதி பராசக்தி போங்க. ஐயா இன்னைக்கு அதுதானய்யா வருது. ஆ. 24 மணி நேரமா ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. ஒரு தலைமுறையே இன்னைக்கு நம்ம நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு தலைமுறை, அதாவது பாடல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அதாவது பாயசம் கொடுக்கிறோம், இனிப்பு கொடுக்கிறோம், இல்லைன்னா அமுதம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்தை கொடுக்கறதில்ல, பாயசனை கொடுக்கிறோம். அதான் உண்மை. விஷத்தண்டை கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு தலைமுறைக்கு. ஏன்னா ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா, வட்டிக்கு கடன் வாங்கி படம் எடுக்கிறவங்கள்ட்ட என்ன மனசாட்சியை நீங்க எதிர்பார்க்க முடியும்? அப்படி சொல்லுங்க, அவ்வளவுதான். என்ன மனசாட்சி இருக்கும்? ரன் வட்டி, மீட்டர் வட்டி, 10 பைசா வட்டி, 5 பைசா வட்டி, இப்படி எல்லாம் வட்டிக்கு கடன் வாங்கி படம் எடுக்கக்கூடியவங்க வணிக நோக்கத்தோடு தான் செய்வாங்களே தவிர சமுதாயத்துக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு அக்கறையா இருக்கும்? அது வியாபாரம். அங்க போய் என்கிட்ட நீங்க சொல்ல முடியும்? ஐயா அவங்க சொன்னாங்கல்ல சிலப்பதிகாரத்துல, சிலப்பதிகாரத்துல கண்ணகியை கோவலன் ரொம்ப அழகா வர்ணிச்சார். மாசரு பொன்னே, வலம்புரி சங்கு, முத்தே, வலம்புரி முத்தே, காசரி விரையே, கரும்பே தேனே அப்படின்லாம் வர்ணிச்சார். இன்னைக்கு பெண்மையை எப்படி வர்ணிக்கிறாங்க? பெண்மையை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் பாடல் மூலமாக, தாய்மையை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் பாடல் மூலமாக. ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்திற்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒருவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பாட்டு வந்திருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா, எப்படி வர்ணிக்காங்க பாருங்க ஒரு பெண்ணை. ரொம்ப இதா இருந்தா சொல்ல வேணாம் ஐயா, நான் சொல்ல மாட்டேன். படம் சொல்லுங்க, நான் குறிச்சுக்கிட்டு அப்புறம் பாத்துக்கிறேன். ஐயா இல்ல அப்படின்னா கூட நான் ஃபில்லிங் த ஃபிளாங்ஸ் போட்டுருவேன் ஐயா. ஆமா நான் பாட மாட்டேன் அப்படின்னா. ஆடி வந்தா அல்வா கடை, அசைஞ்சு வந்தா மளிகை கடை, பழ பழக்கும் பாத்திர கடை, பதுங்கி வச்ச ரேசங்கடை, கும்முன்னுதான் வாசம் வீசும் குட்டி பூக்கடை, நீ பழக்கடைதா தங்க நகை கடைதான். அப்புறமா நீங்களே பாடிக்குங்க. இவ்வளவு வேறு காதல் பாட்டா? ஆமா ஐயா, இதுக்கு பேர் காதல் பாட்டு. சரி சரி. ஐசல்லக்கா 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 ஐ, செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் செப்புடனே செய், இந்த கப்ப கிழங்கு எவண்டி ஒன்ன பெத்தான் பெத்தான். என்னையா கையில கடல அட்ரஸ் கேட்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. யாரு உங்க அப்பா அப்படிங்கறத அவன் எளிமையா கேட்கிறான், அவ்வளவுதான். ஐயா தன்னுடைய காதலியினுடைய அப்பா இல்லைன்னா மனைவியினுடைய அப்பா இன்னொரு தகப்பனுக்கு சமம். உண்மைதான் ஐயா. இதான ஐயா தமிழ் இலக்கியம். இதான ஐயா. இப்படி இருந்தா அப்புறம் எப்படி பேச முடியும்? இது இப்படி எல்லாம் பேசிங்கன்னா உங்களை பூமர் அங்கிள்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன இன்னொரு வார்த்தை இருக்க, கிளிஞ்சா? ஆமா. அதனால தான் வாலி அவர்களே சொன்னார், காமன் கதை எழுதி காயங்கள் பட்டவன் நான், அந்த காயத்திற்கு மருந்தாக பிராயசித்தம் தேடுவதற்காக இன்னைக்கு அவதார புருஷன் எழுதுறேன் அப்படின்னு சொன்னார். காமு செரிபவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு, ஒரு தலைமுறையே சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு தலைமுறையே நாசமாகி கொண்டிருக்கிறது, ஒரு தலைமுறையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஐயா இது நான் சொல்லல, காமு செரிபவர்கள் சொல்றாரு. திரைப்படத்தினுடைய பாடல் வரிகள் நம்முடைய மனதை, அதாவது என்னை திரைப்பட துறையிலிருந்து இனி வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி வெறுப்புக்கு கூட என்னுடைய மனசு ஆளாகி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த துறை எப்படி சென்று கொண்டிருக்கிறது அப்படிதான். அதான் வேணும். முதல்ல காமு செரிப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு ஏதாவது தெரியுமா? வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா பாட்டு இருக்குல்ல, அது அவர் எழுதுனது. ஐயா காதல் என்பது எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம், எவ்வளவு மென்மையான ஒரு விஷயம். இதை எந்த அளவுக்கு தரக்குறைவான வார்த்தைகளை போட்டு எவ்வளவு சங்கடப்படுத்த முடியுமோ. ஐயா ஒரு பாட்டு வந்திருக்கு சமீபத்தில், கேட்டேன். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே. இது சமீபத்தில் கேட்டதா? கொஞ்ச நாளைக்கு முன்னையா. நான் சின்ன வயசுல கேட்டது. ஐயா உங்களுக்கு என்ன வயசு? இது இந்த சில பேர் லேட்டா செய்தியை கேள்விப்படுவாங்க. ஒருத்தன் கடப்பாறை எடுத்து ரோட்டு வழியா ஓடி இருக்கான். என்னன்னு கேட்டுக்காங்க, ஏசுநாதரை கொண்டவனை நான் விடமாட்டேன் அப்படின்னு இருக்கான். அவர் இறந்து 2000 வருஷம் ஆச்சு, நான் நேத்தான் பைபிளில் படித்தேன் அப்படின்னு இருக்கான். அவன் அப்பதான் கேள்விப்பட்டிருக்கான் பாவம். இவர் புதுப்பாட்டு வந்து லூசு பெண்ணே புதுப்பாட்டு. ஐயா இது நான் ஒரு தலைமுறை முடிஞ்சு போச்சியா. ஐயா
ஐயா இது அப்பப்ப வருதுயா வானொலியில. அதுல வருதா? வருதுயா. ஆனா முந்தியெல்லாம் சில பாட்டு வானொலியில போட மாட்டாங்க, எனக்கு தெரியும். சில பாட்டெல்லாம் வானொலியில ஒளிபரப்ப மாட்டாங்க, இது அதற்கான தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்லை, அதனால பாவம் எங்கேயோ கேட்டிருக்காரு. ஐயா காற்றுக்கே தமிழன் எவ்வளவு அழகான பெயர்களை வச்சிருக்கான் ஐயா. ஒவ்வொரு மாதத்துக்கு தகுந்தவாறு எந்தெந்த திசையிலிருந்து எப்படியெல்லாம் வீசும் அப்படிங்கிறதுக்கு தென்றல் இப்படி சொல்லி நிறைய பெயர்களை வச்சு தமிழன் காற்றுக்கு அற்புதமான பெயரை வச்சான் தமிழன். நம்முடைய வடக்கு இருந்து வீசினா வாடை, தெற்கு இருந்து வீசினா தென்றல், அதே மாதிரி மேற்கு இருந்து வீசினா கோடை, கிழக்கு இருந்து வீசினா கொண்டல். 4 பேர் வச்சா. இன்னைக்கு 4 பேர் இல்லையா, பல பேர் வச்சிருக்கான். காற்று மேல காற்று, அதாவது கீழே காற்று, லெப்ட்ல காற்று, ரைட்ல காற்று, காற்றடிக்குது அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் அப்புல காற்று மப்புல காற்று. இது என்ன பாட்டா? ஆமா ஐயா, நான் பாடினா பல பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அதனால தான் பாடல. அதை நீங்க சொன்னாலே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, நீங்க என்ன பாட வேண்டியிருக்க? இப்படி பாட்டு கொடுத்தா இல்ல அந்த பாட்டு என்ன ஞாபகம்? காத்து மேல காத்து கீழே. நான் சரியா சொல்றேன்னா பாருங்க, யாரு யூத்துன்னு தெரியுதா? காத்தா யூத்த போய் பாருங்க ஐயா. இந்த மாதிரி பாடல்கள், பாடல் இசையமைப்பாளர் இருந்தாலும் சரி, பாடல் ஆசிரியராக இருந்தாலும் சரி, இப்படி கொடுத்தால் இது சமுதாயத்திற்கு இது என்ன இலக்கியத்தை சொல்லி இருக்கிறது? இலக்கியத்துல பெரியவங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. இலக்கியத்துல பெத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. இலக்கியத்துல சமுதாயத்திற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது அத்தனையும் சொல்லி கொடுத்திருக்கு. அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இது அத்தனையும் சொல்லி கொடுத்திருக்கு. இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் ஒரு பாடலாவது ஒரு திரைப்படத்துல வருதா? ஐயா 100 படம் வருது அப்படின்னா ஒருவேளை 2 பாட்டு இல்லைன்னா ஒரு 10 பாட்டுயா. ஐயா ஐயா இன்னைக்கு படத்தினுடைய பெயர்களே தமிழ் இலக்கியம் சார்ந்து இருக்கா ஐயா? கேளுங்க, படத்தினுடைய பெயர்கள் இருக்கா இன்னைக்கு? அது டாக்டர் கலைஞர் இருந்தப்போ ஒன்று செஞ்சார். தமிழ் படத்துக்கு பேர் வச்சா வரி விலக்குன்னு சொன்னார். அது உண்மையிலேயே அந்த நேரத்தில் நல்ல தமிழ் பேர் இருந்துச்சுங்க. இப்போ பழையபடி மாறிடுச்சு, ட்ராகன்ங்கிறாங்க. அது என்னன்னே தெரியல, அது சீன மிருகம், அந்த பேரை வச்சிருக்காங்க. ஐயா வாலியை சொல்லுகிற பொழுது ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமா ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை ஒருத்தர் சொன்னார். நீ முதலமைச்சர்களுக்கே வரி போட்டவன், நீ முதலமைச்சர்களுக்கே வரி போட்டவன். என்ன அவர் பாட்டு எழுதி இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படங்கள்லாம் நிறைய ஹிட் ஆகிருக்கு. அவை அத்தனையும் அவர் எழுதுறது இதுல. அதனால அப்படி பெருமையாக சொன்ன அந்த வாலி ஐயா சொன்னது மாதிரி ஒப்பனை முகங்களுக்கு ஒப்புக்கும் உப்புக்கும் பாட்டு எழுதுன நான் அந்த தப்புக்கு பிராயசித்தமாய் ஒரு ஒப்பில்லா முகத்தை தப்பில்லா தமிழில் எழுத வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவதார புருஷன்லே வாலி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்திலே பொருள் பட பாட்டு இருந்தது, இன்னைக்கு பொருளுக்காக பாட்டு இருக்கிறது. நோக்கம் நாம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும். அதற்கு பலிகடா யார் அப்படின்னா தமிழர்கள் தான் அதுக்கு இழிச்சவாயர்கள் அப்படின்னு நினைச்சு நம்ம ஆட்களுக்கு எல்லாம் ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால் திரை இசை பாடல்கள் இலக்கியம், அதாவது பாட்டே கிடையாது, அப்புறமா தான் இலக்கியம். ஐயோ, கிணத்த காணல் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது மாதிரி பாட்டே இல்ல, முழுக்க இசை அதை ஆக்கிரமித்து விட்டது. மொழி இல்லை, கருத்து இல்லை, எந்த செய்தியும் அதில் சொல்லப்படவில்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற அன்பு வணக்கம் ஐயா.